الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب النهي عن التكلف وهو فعل وقول ما لا مصلحة فيه بمشقة. قال الله تعالى: قل ما أسألكم عليه من أجر وما أنا من المتكلفين. وعن ابن عمر رضي الله عنه قال: نهينا عن التكلف. رواه البخاري. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் 301வது பாடம். நன்மையற்ற செயல் மற்றும் சொல் சிரமத்துடன் செய்வது கூடாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் சாதுடைய 86வது வசனத்தில் நபி தன்னுடைய சமுதாயத்திடம் சொல்லும் பொழுது அவர்கள் கூறினார்கள்: உங்களிடம் இதற்காக அழைப்பு பணிக்காக கூலி எதையும் நான் கேட்கவில்லை, மேலும் நான் சிரமத்தினை ஏற்படுத்தி கொள்பவனும் இல்லை என நபியை நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். இங்கு நன்மையற்ற சொல் அல்லது செயல் சிரமத்துடன் செய்வது கூடாது என்ற விஷயம் இங்கு பொதுவாக அத்தகல்லுஃப் என்ற அரபியுடைய வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாசாங்கு செய்பவர்களுக்கு சொல்லப்படுவது. பாசாங்கு என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயம் தெரியாது என்று சொல்வதை விட நடிக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். தெரியாத விஷயம் தெரியாது என்று சொல்வதுதான் இது நியாயமானது. ஆனால் தெரிந்தது போல நடிப்பது தான் இங்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுத்திருக்கின்றார்கள். அதே போல இதை போல எந்த ஒரு நபிமார்களும் அப்படி கிடையாது என்று அல்லாஹும் என்ன கூறியிருக்கின்றான், மக்களிடம் நீங்கள் தெரியப்படுத்தி விடுங்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், நன்மையில்லாத செயல்களில் சிரமம் ஏற்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் தடுக்கப்பட்டோம். சிரமத்தை ஏற்படுத்தி கொள்வதல் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு விஷயம் தெரியாது என்றால் தெரியாது என்று நாம சொல்லிவிட வேண்டும். சிரமப்படுத்தி அதை தெரிந்தது போல நடிப்பதோ அல்லது அதை எப்படியாவது மழுப்பதோ பாவனை செய்வதோ பாசாங்கு செய்வதோ என்பது என்ன மார்க்கம் தடுத்திருக்கின்றது. தக்கல்லுஃப் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹு தஆலாவும் விரும்புவது கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டார். மிக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயம் தெரியல. குறிப்பாக மார்க்க ரீதியான விஷயங்கள், நமக்கு ஒரு விஷயம் சட்டம் தெரியவில்லை என்றால், ஒரு மார்க்கத்துடைய அதனுடைய என்ன சட்டம் என்று தெரியவில்லை என்றால், தெரியாது என்று சொல்வதுதான் அமானிதமும். அதே போல தெரியாது என்று சொல்வதனால் மக்களிடம் அவருடைய நம்பிக்கையும் என்ன மீறி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்பிக்கை மக்கள் அவர் தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல நடித்து அவர்கள் தவறு செய்யும் பொழுது அடுத்த தடவை மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முறை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அப்போ அவர்கள் தெரியப்படுத்துகின்றார், நாங்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்றோம். அப்போது அவர்கள், மனிதர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்தவர் அது பற்றி அவர் கூறட்டும், தெரியவில்லையானால் அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று அவர் கூறட்டும். அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று தெரியாத ஒன்றின் போது கூறுவது அறிவை சேர்ந்ததாகும், கல்வியை சேர்ந்ததாகும். ஏனெனில் அல்லாஹ் தன் நபியை உங்களிடம் கூலி எதையும் இதற்காக கேட்கவில்லை, மேலும் நான் சிரமத்தினை ஏற்படுத்துபவனாகவும் இல்லை என்று நபியை நீங்கள் கூறுவீராக என்ற வசனத்தையும் கூற சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 4809வது ஹதீஸ். இப்போ இங்கும் இந்த சஹாபி தன்னுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய தாபிஈன்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று நாம தெரியப்படுத்துவதுதான் அமானிதம். தெரியாத விஷயத்திற்கு அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களுக்கும் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது சஹாபாக்கள் அவர்கள் தெரியாத விஷயத்தை அல்லாஹும் அவருடைய தூதரும் மிக அறிந்தவர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். ஆனால் இப்பொழுது நம்முடைய இந்த சமகாலத்தில் நம்மிடம் இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்ல முடியாது? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்று சொல்ல முடியாது. என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்து விட்டார்கள். இங்கு அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று சொல்ல வேண்டும். இதன் மூலமாக
கல்வியுடைய முக்கியத்துவம் அவருக்கு வரும். அதே போல கல்வி இல்லாமல், அறிவில்லாமல் பேசக்கூடிய விஷயத்தில் அல்லாஹை அஞ்சிக் கொள்வான். மூன்றாவது, அந்த நபரை பற்றி மக்கள் நல்ல அபிப்பிராயம் வைப்பார்கள். ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாதுங்க, பார்த்து சொல்கின்றேன் அல்லது கேட்டு சொல்கின்றேன் என்று சொன்ன உடனேயே அந்த மனிதன் மீது மக்களுடைய நம்பிக்கை இருக்கும். இல்லை என்றால் தெரியாத விஷயத்தை அவர்கள் சொல்லி ஒன்று குற்றம் அளிக்கக்கூடிய பாவம் ஏற்படும். இரண்டாவது, அவருடைய பேச்சை கேட்டு ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அது பாவமாக இருந்தால் அவருக்குரிய பாவம் அவருக்கும் சேரும், அதனுடைய பங்கு இவருக்கும் போய் சேரும். இப்படி என்று ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய விஷயத்திற்கு தெரியாத ஒன்று விஷயத்தை தெரிந்தது போல நடிப்பதே என்ன, இது பெரிய ஒரு பிரச்சனையாகும். அதனால்தான் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமிய்யா மிகப்பெரிய ஒரு அறிஞர், 7ஆம் நூற்றாண்டில் இருந்த அறிஞர், இந்த தன்னுடைய புத்தகம் அல் ஹமவியால மிக அழகான வார்த்தையை குறிப்பிடுகின்றார்கள். 4 சாரார்கள், 4 பேர்கள் இந்த உலக மற்றும் மார்க்கத்தையும் உண்மை மற்றும் மறுமை இரண்டையும் என்ன நாசமாக்கி விடுவார்கள். 4 சாரார்கள். அதுல சொல்லும் பொழுது இந்த 4 பேரு தான் அல்லது 4 சாரார்கள் தான் மார்க்கத்தையும் உலகத்தையும் அழித்தார்கள், மிக குழப்பத்தை பிரச்சனைக்கான ஆக்கினார்கள். அதில் சொல்லும் பொழுது நிஸ்பு முத்தக்கல்லிம், அறகுற பானை கல்வி வைத்துக் கொண்டு பேசக்கூடிய பேச்சாளர். வனிஸ்பு ஃபகீ, ஏதோ கொஞ்சம் விஷயத்து தெரிந்தது ஆனால் அனைத்துமே தெரிந்தது போல தீர்ப்பளிக்கக்கூடியவர். வனிஸ்பு லுகாவி, மொழியுடைய விஷயத்துல ஒரு மொழியை பற்றி அறிந்த விஷயம் கொஞ்சம் அறிந்து கொண்டு நான் அதன் மொழியின் உடைய மேதையும் அதை பற்றி முழுமையாக டீப் நாலேஜ் வைத்திருக்கிறேன் என்ற சொல்லக்கூடியவன். வனிஸ்பு தபீப், அறகுறை மருத்துவர். இங்கு அதை தெரியப்படுத்தும் பொழுது இந்த 4 பேர் தான் என்ன செய்யறாங்க. ஒன்று, அரைக்குறை கல்வியை வைத்துக் கொண்டு பேசக்கூடியவர் மக்களுடைய கொள்கையும் சீரழிக்கின்றார், அவருடைய மார்க்கத்தையும் ஈமானையும் சீரழிக்கின்றார். அதே போல ஒரு அரைக்குறை நீதிபதியாகவோ அல்லது தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருந்தார் என்றால் அந்த ஊரையே அவன் என்ன செய்யறான், தவறான ஒரு தீர்ப்பை சொல்லி ஊர் மக்களையே அவன் சிரமத்தில் ஆழ்த்தி அவன் அதை நாசமாக்குவதற்காகவே போதுமான ஆகிவின்றது. மூன்றாவது, மனிதன் மொழியை மாற்றுவதற்கு அல்லது மொழியை முழுமையாக நாசமாக்குவதற்கு இந்த அறக்குறை கல்வியை வைத்துக் கொண்டு இந்த மொழி இப்படி என்று சொல்வதனால் அந்த மொழியும் சென்று விடுகின்றது. 4வது, அந்த அறக்குறை நிஸ்பு தபீப், கொஞ்சம் இப்படியே படிச்சுட்டு அல்லது ஒரு 10 வருஷம் ஒரு டாக்டரோட இருந்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், ஒன்று அந்த வியாதி என்ன என்று தெரியாம சில தவறான மருந்தை கொடுத்து அந்த மனிதனை பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், அல்லது வியாதியை அறிய முடியாத நிலையில் அவன் மருந்து கொடுக்காமல் அந்த மனிதன் மரணிக்கக்கூடிய நிலை. இப்படி இது அனைத்துமே என்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றது, இந்த ஹதீஸுடைய புரிதல் தான். பாசாகம் செய்யக்கூடாது. நாம ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மக்கள் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்வதுதான் கல்வியின் பாதி கல்வி. மாலிக் ரஹிமஹுல்லாவிடம் கிட்டத்தட்ட எண்ணற்ற கேள்விகள் கேட்கப்பட்டது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா யாரு, மஸ்ஜிது நபவியில் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்த தாபி, மிகப்பெரிய ஒரு தாபிஈன் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. இவர்களுக்கு 80க்கும் மேற்பட்ட உலமாக்கள், அந்த காலத்தில் இருந்த மூத்த உலமாக்கள் அங்கீகாரம் கொடுத்த பிறகுதான் அவர் பாடத்தை நடத்துவதும் மஸ்ஜித் நபவியில அந்த வாய்ப்பை அவர் பெற்றார், ஃபத்வா கொடுக்கக்கூடிய. அப்படிப்பட்டவரிடம் வந்து கேட்கிறாங்க இமாம் மாலிக் அவர்களே, இந்த மசாலால என்ன தீர்வு, இந்த சட்டம் என்ன மார்க்கத்தில் என்று சொல்லும் பொழுது அனைத்து விஷயத்தை அவர் கிட்டத்தட்ட 75% லா அத்ரி லா அத்ரி லா அத்ரி, எனக்கு தெரியாது. அப்போ ரொம்ப தூரத்திலிருந்து வந்த நபர், யா இமாம் அந்த இமாமு தாருல் ஹிஜ்ரா, இமாம் அவர்களே நீங்க நபியுடைய இந்த ஊருடைய நீங்க முஃப்தியாக இருக்கிறீங்க, நீங்க ஒரு இமாமாக இருக்கிறீங்க, நீங்களே தெரியாது என்றால் யாரு சொல்வார்கள் என்று சொல்லும் பொழுது, போய் யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஊர்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க போய் சொல்லுங்க இமாம் மாலிக்கு தெரியாது.
அவ்வளவு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள். அதே இப்பொழுதும் நீங்க பார்த்தீங்கன்னா அறிஞர்கள், மூத்த அறிஞர்களிடம் ஒரு விஷயத்தை தெரியவில்லை என்றால் அவர் எனக்கு தெரியாது, பார்த்து தெரியப்படுத்துகின்றேன் என்று சொல்வார்கள். ஏன்? அமானிதத்தை பேணுவதும், நாளை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது தவறாக இருந்தால் அதனுடைய பாவம் நமக்கு ஏற்படும். அதனால்தான் சில பேச்சாளர்களுடைய பிரச்சனை என்னன்னா, மைக்க பிடிச்சிட்டாங்க அல்லது மேடை, பெரிய பெரிய மேடை, இன்டர்நேஷனல் லெவல்ல மேடையில இருக்கும் பொழுது அவங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது பதில் தெரியாவிட்டாலும் என்ன செய்வாங்க? மழுப்புவாங்க. எப்படி? உங்களுடைய கேள்வியே தவறு, நீங்க இப்படி கேட்டிருக்கூடாது, நீங்க இப்படி செஞ்சிருக்கணும் என்று அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் தெரியாது என்று சொல்லுவதை விட என்ன செய்யறாங்க? அவரை குற்றம் அளிப்பதோ அல்லது அவரை பற்றிய விமர்சனம் செய்வதோ இந்த விஷயத்தில் என்ன அதை கழித்து விட்டு, அல்லது துணிச்சலாக தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல சொல்லி மக்களை வழிகிடக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆக ஒரு சாதாரண மனிதனாக இருக்கட்டும், ஒரு அறிஞராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்முடைய கல்வி, நம்முடைய குறிப்பாக மார்க்க ரீதியான விஷயத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும். உலக ரீதியான விஷயத்திலும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த விஷயங்கள், நீங்கள் இந்த விஷயத்தில் இருந்து விலகியிருங்கள், தெரியாத விஷயத்தை நாம் தெரியாது என்று சொல்வது இதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. ஆக நாம் இதுவும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் அறிந்த விஷயத்தை மக்களுக்கு நல்ல முறையாக எடுத்துரைக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக. தெரியாத விஷயத்தில் நாம் சென்று அதில் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ் குற்றவாளியாக ஆகக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.